ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தோட சென்சார் இஷ்யூ பற்றின ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா சென்சார் இஷ்யூவால் படம் ரிலீஸ் ஆகாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வருது அப்போ வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்ததுனால படம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு. இந்த நிலையில் இப்போது ஜனநாயகனோட சென்சார் பற்றின ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படத்துக்கு எந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா சென்சார் டீம் இன்னைக்கு வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அப்படி இன்னைக்கு அந்த அப்டேட் வெளியாகுது அப்படின்னா படம் பார்த்தீங்கன்னா மே 7 இல்லைனா மே 27 வெளியாகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு மக்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த ஒரு எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருச்சு. மே 4 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. தளபதியோட தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்னு மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மே 7 அல்லது 27 பார்த்தீங்கன்னா படத்தை வெளியிட படக்குழு பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.